ஓங்கார காமாட்சியே. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இன்று நம் பங்கார அம்மா கிட்ஸ் சேனலில் கலந்துரையாடலில் நம்மை எல்லாம் கலந்துக்க செய்த நம் பங்கார அம்மாவிற்கு நன்றியை கூறி இணைந்துள்ள அனைத்து சக்திகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று அம்மாவின் ஆன்மீகத்தில் தொடக்க காலம் முதல் தொண்டுகள் பல செய்து வரும் சக்தி மோகன்குமார் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஓம் சக்தி. வணக்கம் ஐயா. ஓம் சக்தி. வணக்கம் பாப்பா. உங்களுக்கு எப்படி பங்கார அம்மாவை பற்றி தெரிய வந்தது? எப்போ எப்படி செவ்வாட பக்தரா மாறினீங்கன்னு சொல்லுங்க. 1980 அந்த ஆண்டுகளில என்னுடைய துணைவியார் குடும்பம் அம்மா கிட்ட ரொம்ப ஈடுபாடா இருந்தவங்க. இப்போ என்னுடைய தலைமுறைன்னு பார்த்தா 5வது தலைமுறை அம்மாவுடைய பணியில 5வது ஜெனரேஷன் அந்த அம்மாவுடைய துண்டுல ஈடுபட்டு இருக்கும். அதுக்கு காரணம் குடும்பத்தார் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல உணர்வு, ஆன்மீக உணர்வு. அவங்கள பார்த்து சரி இவங்க அதை போறாங்க, இந்த கோயில்ல பெண்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் அவங்க வரலாம், கருவறைக்கு உள்ள போகலாம், வெளியிலே நின்று நம்ம வணங்கி குங்குமம் வாங்கி பழக்கப்பட்ட நமக்கு உரிமை கொடுத்து கருவறைக்கு உள்ளேயே அழைச்சு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால அந்த ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்ததுனால 1980கள்ல என்னுடைய மனைவியினுடைய அந்த வம்சாவழியை பின்பற்றி நானும் அந்த இயக்கத்துக்கு வந்து சேர்ந்து இப்பொழுது இருந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஆரம்ப காலங்கள நீங்க பங்கார அம்மாவுடன் நான் பல நிகழ்வுகளை பயணம் செய்திருந்தீங்க. அந்த சிலவற்ற அனுபவங்களை எங்க கூட பகிர முடியுமா ஐயா? ஓம் சக்தி. அதாவது பழைய சுவையான நினைவுகளை உங்களுக்கு அதை சொல்றதன் மூலமாக நானும் உற்சாகம் அடைஞ்சு உங்களையும் உற்சாகம் இருக்கக்கூடிய எத்தனையோ ஒரு நிகழ்வுகள் அம்மாவுடைய பயணத்துல பங்கு பெற்று அந்த வாய்ப்பை அம்மா நமக்கு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்புகள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான அந்த வாய்ப்புகள். அதுல மிக உற்சாகமான நிகழ்வுகள் எதுன்னு சொன்னா கரிக்கோலம், ஜோதி பயணம். அம்மாவுடைய ஆணையை ஏற்று கரிக்கோலம், கரி என்றால் யானை, யானை மீது கோலம் கொண்டு பல இடங்களுக்கெல்லாம் சென்று மூல விக்கிரகமா பிரதிஷ்டை செய்ய போற அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன்னாடி தனவந்தர்கள், மகான்கள், முனிவர்கள் இப்படி பல பேர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த அபிஷேகத்தை, மஞ்சள் நீர் அபிஷேகம், அதாவது உள்ள போய் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற அபிஷேகங்கள், அதுக்கு முன்னால மஞ்சள் நீர் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை இந்த மாதிரி பெரிய ஆட்கள், தனவந்தர்கள், முனிவர்கள், மகான்கள், பிரபுக்கள், ஆதீனங்கள், மடாதிபதிகள், இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அந்த காலத்துல அந்த பிரதிஷ்டை பண்ணாங்க. அம்மா நம்ம மேல ஒரு இரக்கம் கொண்டு நாம் ஆதீனமாக முடியாது, மகானாக முடியாது, முனிவனாக வாய்ப்பில்லை, ராஜாவாகவும் முடியாது, ஆனா உனக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறேன்னு கரிக்கோலங்கன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அப்ப யானை மீது கோலம் கொண்டு போனாங்க. இப்போ இந்த அவசர காலத்துல அது நடக்காது. எனவே அழகான ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி அந்த வாகனத்துல அம்மாவுடைய அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய போறதுக்கு முன்னாடி உள்ள விக்கிரகம், எல்லா விதமான அபிஷேகங்களை இயக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் அதை நம்ம ஒவ்வொரு யாரெல்லாம் விரும்பி அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தாருடைய கரங்களினால மஞ்சள் நீர் அபிஷேகத்தை ஏற்று அதன் பிறகு பிரதிஷ்டை பண்றதுக்கு போகும். இந்த வாய்ப்பு மிக அற்புதமான வாய்ப்பை அம்மா எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப நான் தஞ்சை மாவட்டத்துல மயிலாடுதுறை என்ற ஊர்ல ஒரு வட்ட தலைவர் என்ற மாவட்ட பொறுப்புல இருந்தேன். அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்ப உங்களுக்கு அது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். ஆனா ஆச்சரியமான விஷயங்கள் நடத்த அம்மா கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதாவது
அம்மா தன்னுடைய அந்த கரிக்கோலத்தின் மூலமாக பல சக்திகளை ஈர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பயன்படுத்தினாங்க அம்மா. அந்த கரிக்கோலத்துல நாங்க போகும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை உங்களுக்கும் சொல்றேன். தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல அந்த ஊர் சூரியனார் கோயில்னு பேர். அது அந்த நவகிரக ஸ்தலங்கள்ல அது ஒண்ணு. அந்த இடத்து பக்கத்து ஊர்ல நாங்க போயிட்டு இருக்கோம். அங்க போய் அந்த கோயில்ல அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய வாகனத்தை நிறுத்திட்டு அவங்களுக்கு அபிஷேகத்தை ரெடி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். மணி ஒரு 8 மணி, அந்த இரவு 8 மணி. அப்படிப்பட்ட நேரத்துல அதை போய் நாங்க நிறுத்தி அந்த அபிஷேகத்தை பண்றதுக்காக ரெடி ஆகும். அந்த நேரத்துல நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அபிஷேகத்துக்கு. அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆன உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு போது அந்த அம்மாவுடைய அந்த விக்கிரகத்திலிருந்து 2 ஒளி கதிர் போகுது. ஏன்னா கரண்ட் கட் ஆனதுனால அந்த 2 ஒளி அம்மாவுடைய விக்கிரக கண்ல இருந்து அந்த இல்லத்தை சேர்ந்த ஒரு குழந்தையுடைய கண்ணுக்கு போகுது. இதுல கரண்ட் கட் பண்ணதுனால அந்த இது கிளியரா நமக்கு தெரிஞ்சுது. அந்த குழந்தைய போய் அந்த ஒளி அடையுது. எங்களுக்கு என்னன்னு விவரம் தெரியல. முடிச்சு கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துருச்சு. அப்பதான் அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, என்னுடைய குழந்தைக்கு பிறவியிலேயே கண் தெரியாது, கண் தெரியாம பிறந்த இந்த குழந்தை, அதுக்காகத்தான் இந்த அபிஷேகத்தை நாங்க ஏற்பாடு பண்ணணும். நீங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து எங்க வாசலுக்கு முன்னாடி நிறுத்தி இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒரு ஆனந்தமா அதை சொல்றாங்க. அப்பத்தான் எங்களுக்கு அது புரியுது. அந்த குழந்தைக்கு கண் கொடுப்பதற்காகவே நான் தான் கண்ணு கொடுக்கிறேன், நீங்களும் பாத்துக்குங்க அப்படிங்கிறதுக்கு. அந்த வெளிச்சம் இருந்தால் அது ஒரு கிளார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஒளிச்சிதறல் வரலாம். அது அப்படி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா கரெக்டா கட் பண்ணி 2 ஒளி நேரா போய் அந்த குழந்தையோட கண்ணுல படுது. இது அவங்க அந்த வீட்டுக்காரங்க சொன்னதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும். இந்த வாய்ப்பு அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம். அந்த குழந்தை பல மாதங்கள் கழித்து அந்த தாய் தகப்பன் 2 பேரும் ஆலயத்துக்கு வர்றாங்க. எங்களை பாக்குறாங்க, கரிக்கோலம் வந்து அழைச்சிட்டு போன எங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னாக்க ஒரு ரொம்ப ஒரு இன்பமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்க கரிக்கோலம் அழைச்சிட்டு வந்தீங்கல்ல, அப்ப அந்த ஒளி வந்துச்சு இல்ல, என் குழந்தைக்கு அன்னையில இருந்து கண் பார்வை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதைத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்காக நாங்க நீங்க யதார்த்தமா இங்க வந்துட்டீங்க, நீங்களும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு அந்த சந்தோஷமாக சொன்னாங்க. இந்த நிகழ்வு அம்மா நடத்திய ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த கரிக்கோலங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதன் பிறகு ஒரு ஜோதி வடிவில் அம்மா இந்த கரிக்கோலங்கிறது விக்கிரகமா வர்றது. ஜோதி வடிவில் அம்மா எல்லா வீடுகளுக்கும் போய், முடிஞ்ச வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, எந்த இடமா இருந்தாலும், ஒத்தையடி பாதையா இருந்தாலும் சரி, ஒரு வழி பாதையாக இருந்தாலும் சரி, அங்க நம்ம தொண்டர்கள் கையில அவங்க வாகனமா ஏத்திக்கிட்டு அந்த ஜோதிய ஏத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தாருக்காக இந்த ஜோதி தொண்டர்கள் வேண்டுவாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் போகணும், கவலைகள் போகணும், துன்பங்கள் நீங்கணும், துயரங்கள் அகலணும், இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க வீட்டுல நின்று அவங்களுக்காக ஜோதி தொண்டர்கள் வேண்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வாய்ப்பை எங்களுக்கு அம்மா கொடுக்கும்போது அது வருஷம் ஜோதி அம்மாவுடைய அந்த விழாவுக்காக எடுத்துட்டு வருவோம். ஜோதி ஏத்துறதுக்கு முன்னாடி முதல் நாள் இங்க மருவத்தூர் வந்து சேர்ந்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் போய் அதை நம்ம செய்யறது. அப்படி அதை நம்ம அதை செய்யற வாய்ப்பு அது கிடைச்ச போது ஒரு சின்ன ஓலை குடிசை அந்த அம்மா எங்களை முதல்ல பிளான் பண்ணி எங்களை கூப்பிடல. நாங்க பக்கத்துல போய் பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்து அதுக்கு ஒரு ஆசை, நம்மளும் அழைச்சா என்ன அப்படின்னு இருக்கும்போது அவங்க நான் அப்படி வெளியில வர்றேன் கேட்கறாங்க, ஏன் சக்தி நாங்கெல்லாம் அழைச்சா எங்க வீட்டுக்கெல்லாம் வருவீங்களான்னு. யார் அழைச்சாலும் வருவோம், விரும்பி கூப்பிட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு வேணாலும் வருவோம், ஒத்தடி பாதை இருந்தா போறோம் நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அந்த பொருள் மட்டும் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே
ஒரு எலுமிச்சம்பழம், குங்குமம், மஞ்சள், இதெல்லாம் அந்த பொருள்லாம் ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில வரும். அப்ப அதுக்கு ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு காணிக்கையோட வணங்கணும்னு ஒரு 51 ரூபா அந்த காணிக்கை. இது சொன்ன உடனே அந்த அம்மா 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அந்த ரெடி பண்ணிடுறேன்ட்டு அந்த அம்மா ஓடிடுச்சு. இந்த வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தாண்டி தான் அந்த வீடு இருக்கு. அந்த அம்மா ஓடினவங்க எங்க போனாங்கன்னா எங்கேயோ போயிட்டு வர்றாங்க அவங்க. நான் அதுக்குள்ள அவங்க வீட்டுல போய் பாக்குறேன். வீட்டுல அந்த அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா சாதம் கொதிச்சுட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல அது ஒரு பெரிய பாத்திரம், பித்தளை பாத்திரம். அந்த பாத்திரத்துல சாதம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சாதத்தை எடுத்து ஒரு தட்டுல கொட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. இதுக்கடா இந்த அம்மா இந்த மாதிரி எடுத்துட்டு ஓடுறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அந்த அம்மா போய் அந்த பாத்திரத்தை அடகு வச்சுட்டு ஒரு ஷேட்டுக்கிட்ட பணம் வாங்கிட்டு வர்றாங்க. அதை 100 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க, இந்த காணிக்கைக்காகவும் மற்ற பொருள் வாங்குறதுக்காகவும். அப்ப இந்த அம்மாவுடைய ஏழ்மை நிலைமையை பார்த்து நான் சொல்றேன், அம்மா கவலைப்படாதீங்க, அந்த பொருள் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த பொருள் உங்களுக்காக நானே கூட உங்களுக்கு தர்றேன், நீங்க அந்த காசெல்லாம் கூட கொடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா 10 ரூபா பொருள் தானே இது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, கஷ்டப்பட்டு செஞ்சாலும் தெய்வத்துக்கு இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. கஷ்டப்பட்டு செஞ்சாலும் தெய்வத்துக்கு இஷ்டப்பட்டு செய்யணும், அப்பதான் அந்த அருள் கிடைக்கும். அதனால நீங்க தர்றேன்னு சொன்னதுக்கு நன்றி, ஆனா நானே வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு இதை அடகு வச்சு அந்த சேட்டுக்கிட்டே இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு முழம் பூ அதையும் வாங்கிட்டு ஒடியாந்துச்சு அந்த அம்மா. அதுக்குள்ள நாங்க கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ள போய் நுழைஞ்சு இப்படி வீட்டை அண்ணாந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் போக்கஸ் லைட் போட்ட மாதிரி வெளிச்சம், அவ்வளவு வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன வெளிச்சம்? கூரையில அத்தனை ஓட்டை, அவ்வளவு ஓட்டை. அந்த ஓட்டை வெளியே அடிக்கிற அந்த வெயில் வெளிச்சம் பார்த்தா போக்கஸ் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் கவலையாக இருந்துச்சு. இவ்வளவு அன்பா இந்த அம்மா செய்யறாங்களே, இப்படிப்பட்ட ஓலை குடிசையில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே நாங்க தொண்டர்கள் ஒரு 10-15 பேர் போவோம். எல்லாரையும் கூப்பிட்டேன், எப்பா இது நம்ம வீடா நினைச்சுக்கங்க, இந்த அம்மா இவ்வளவு கஷ்டத்துல நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க, ஆகையினால நாம என்ன பண்ணணும்னா, நாம அடுத்த முறை ஜோதி வடிவத்திலேயோ அல்லது கரிக்கோல வடிவத்திலேயோ வரும் பொழுது, அடுத்த விழாவுக்கு வரும் பொழுது இந்த அம்மா இந்த இடத்துல ஒரு மாடி வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமா வேண்டுங்க அப்படின்னு மனப்பூர்வமாக அந்த அம்மாவுக்காக நாங்க வேண்டும். வேண்டி முடிச்சோன்னா அந்த அம்மா அப்படியே கல்ல இருந்து பொலன்னு கண்ணீர் கொட்டுது. நமக்காக நம்மளுடைய கஷ்ட நிலையை பார்த்து எங்கேயோ இருந்து வந்த இந்த சக்திகள் நமக்காக வேண்டாங்களே, ஆக இப்படிப்பட்ட ஒரு இயக்கமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். அப்ப நாங்க வேண்டிட்டு வந்துட்டோம், இவங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், எல்லாரும் வேண்டிக்கிட்டோம், அத்தனை தொண்டர்களும் வேண்டிக்கிட்டோம். அடுத்த வருஷம் நாங்க இதே ஜோதி எடுத்துக்கிட்டு போறோம். அங்கே அது மாடி வீடா இருக்கு. நாங்க மனசுக்குள்ள அம்மாட்ட வேண்டிக்கிட்டோம், அம்மா தாயே பராசக்தி, அவங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா திடீர்னு இப்ப பார்த்து பக்கத்து வீட்டுல அந்த ஜோதி வரவேற்பு நடந்ததை பார்த்துட்டு இவங்க ஆசைப்பட்டு அதை செஞ்சாங்க. ஆகவே இந்த வீட்டுக்குள்ள கஷ்டத்தை போக்கி இவங்க இவ்வளவு ஓட்ட குடிசையில இருக்கிறாங்க. ஓலை குடிசை, ஓட்டை குடிசை, எங்க பார்த்தாலும் வெயில் அடிக்குது. ஆகவே அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நீ மனமூந்து ஏற்பாடு பண்ணி கொடு, இது எங்க வேண்டுகோள், அந்த குடும்பத்துக்காக எங்க வேண்டுகோள்னு அம்மாட்ட சமர்ப்பிக்கிறோம். அம்மா எப்பவுமே என்ன செய்யும்னா, ஒரு தொண்டன் ஆத்மாத்மமாக யாருக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டான்னா அவன் வேண்டதை விட நம்ம தொண்டன் வேண்டிட்டானேன்னு உடனே செஞ்சிருவாங்க. அதுதான் இங்க நடந்தது. அது இந்த ஜோதியில நாங்க அனுபவிச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆக என்னென்ன இது எங்களை ஈர்த்துச்சுன்னு கேட்டதுக்கு, கரிக்கோலத்துல எப்படி ஈர்ப்ப கொடுத்து அந்த வீட்டுக்கு வரவழைச்சு அந்த ஒளியா பறந்து போய் அவங்க கண்ணுல, அந்த குழந்தை கண்ணுல பட்டு அது அந்த கண்ணுக்கு ஒளியா கொடுத்துச்சு, அது ஒண்ணு. இந்த குடிசை வீட்டுல நாங்க வேண்டினதை வச்சுட்டு அம்மாட்ட மானசீகமா வேணும், மனப்பூர்வமா எல்லாரும் தொண்டர்களுமே வேணும். அதுதான் நம்ம இயக்கத்துக்கு மிகப்பெரிய வலிமை. அடுத்தவன் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு நினைப்பை அம்மா நமக்கு அவங்களுக்கு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக வேண்டுறோம்ல, அதுதான் ஒரு வாய்ப்பு.
அது கிடைச்சது. அப்ப நாம வேண்டின தொட்டு அடுத்த வருஷம் அந்த வீட்டிலேயே ஒரு மாடி வீடு ஆயிடுச்சு. அதை நாங்க கண்கூடா பார்த்தோம். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு அந்த கேள்விக்கு 2 உதாரணம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இது 1000 உதாரணம் சொல்லலாம். 1000 உதாரணம் சொல்றாருன்னா நேரம் பத்தாது. அதனால அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்த கேள்வி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நான் சிறப்பா சொல்றேங்கிறத விட நீங்க அத ஆர்வமா கேட்கறீங்கல்ல, ஒரு விஷயத்த ஆர்வமா கேட்கும் பொழுதுதான் சொல்றவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஊக்கம் வரும். அது உங்கள்கிட்ட இருக்கு. அதுதான் காரணம். நான் ஒன்னும் பெருசா சொல்லல. உங்களுடைய அதை கேட்கின்ற அந்த ஆர்வம் தான் எனக்கு சொல்ல வைக்கும். அடுத்தது, ஆலயத்தையும் இயக்கத்தையும் வளர்த்த அம்மா தொண்டர்களுக்கு தொடக்க காலகட்டத்தில் நிறைய அருள்வாக்குகள் சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு சொன்னதை பற்றி விளக்க முடியுமா ஐயா? அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அந்த பொறுப்புல அங்க இருக்கிற காலத்துல அம்மாவுடைய சுற்றுப்பயணம் வருது. அந்த சுற்றுப்பயணம் வந்து முதல்ல இங்க வந்து நம்ம பாத பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு அம்மா எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற இடத்துக்கே போய் பாத பூஜை ஏத்துக்கிறது. ஒரு சென்டர்ஸ் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, முக்கியமான ஒரு மையம். அந்த மையத்தை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மையத்துல அம்மா வந்து பாத பூஜை ஏத்துக்கிற ஒரு விஷயம். அந்த நிகழ்வு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டத்துல அருள்வாக்கு கேட்கறதுக்காக நாங்க போறோம். அப்ப அம்மா சொன்ன வார்த்தை, இப்ப நான் அந்த பாத பூஜை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் வர்றேன்ல, அப்ப உன்னுடைய பகுதியில ஏழை எளிய பாட்டாளி மக்கள், உழைக்கின்ற மக்கள், அந்த அடிமட்டத்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா திரட்டி கொண்டு வா. அவங்க திரண்டு வந்தாங்கன்னா அவங்க மனசுல, ஆழ் மனதுல அது பதிஞ்சிடும். அப்படி பதிஞ்சிட்டா அவங்க என்ன விடாம கெட்டியா பிடிச்சுப்பாங்க. அந்த பலன் அவங்களுக்கு உண்டு. அந்த காரியத்தை செய்யறது மூலமா அதுக்குள்ள பலன் உனக்கும் உண்டு. அதனால அதை நீ செய்யி அப்படின்னாங்க. அப்ப நான் பிரச்சாரம் எல்லாம் பண்ண தெரியாது. அப்ப போகும்போது நீ போய் பிரச்சாரம் பண்ண அப்படின்னாங்க. வெளியில வரும்போது நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், நான் பிரச்சாரம் பண்ணா கல்ல எடுத்து அடிப்பாங்களே அப்படின்னு வீட்டுல என்னுடைய துறைவிட்ட வேடிக்கையா சொல்லிட்டு வர்றேன். அப்ப பெரிய பிரச்சாரம் நான் பண்ணது இல்லை. அப்ப வர்றோம், வெளியில வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கா போய், என்கிட்ட ஒரு தொண்டர், உள்கேணி மன்றம்னு பேரு, மயிலாடுதுறை வட்டத்துல உள்கேணி மன்றம்னு பேரு. அவருடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, தொடர்புகள் எல்லாம் பார்த்தா, ஏழை எளிய மக்கள், அவங்கள்ட்ட நிறைய தொடர்பு உள்ள ஆளுங்க. அவங்களுக்கு வேண்டிய சில பொருள்கள், அவங்க வாங்க முடியாதுன்னு நினைக்கிற பொருளை கூட அவங்க வாங்குற மாதிரி ஈஸியா இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கிட்டு வாரம் கொஞ்சம் காசா வாங்கிட்டு அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய நபர். சோ அவங்கள்ட்ட இருந்த ஆட்கள் பூரா அந்த மாதிரி ஏழை எளிய பாட்டாளி உழைக்கின்ற பாமர மக்கள் அவங்ககிட்ட நிறைய இருந்தாங்க. அவர் அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி அவங்ககிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி, அம்மாவே வர்றாங்க, இப்ப நீங்க கோயிலுக்கு போறாருந்தா இங்க இருந்து போறதுக்கு போக்குவரத்து செலவு, நேரம், அன்னைக்கு நீங்க வேலையை விட்டுட்டு போகணும், இவ்வளவு எல்லாம் இருக்கு. அம்மா அந்த காரணத்துக்காக தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அம்மாவே இங்க வர்றாங்க. இப்படி வரும் பொழுது அந்த பாத பூஜையில நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா பல அற்புதங்கள் நடக்கும். உங்க குடும்பம் நல்ல எழுச்சியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு அவராவே அதை எடுத்து சொல்லி அந்த மக்கள்கிட்ட போய் அந்த விஷயத்தை ரீச் பண்ண வச்சுட்டார். இந்த மாதிரி மன்றங்கள் எல்லாம் ஒன்னா கூட்டினதுக்கு பிறகு நான் இங்க போய் பேசுவேன், இந்த மாதிரின்ட்டு வாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. கிடைக்கின்ற வாய்ப்பையும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் அது கிடைக்கின்ற பொழுதும் அது கொடுக்கப்படுகின்ற பொழுதும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு ஒரு முறை கொடுப்பாங்க, சந்தர்ப்பம் ஒரு முறை கிடைக்கும். அதை சரியான வகையில நாம பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கணும்னா அந்த வாய்ப்புல நமக்கு அம்மா வந்து பலவிதமான அற்புதங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு விளக்கம் சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துருச்சு. நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பாத பூஜை எக்கச்சக்கமா சேர்ந்துருச்சு. நாங்க நினைக்கல இத்தனை பேர் இந்த பாத பூஜையில கலந்துக்குவாங்க அப்படின்னு. ஆனா அத்தனை பேருமே ஒரு சாதாரண பாமர மக்கள், ஏழை மக்கள், அன்றாட உழைச்சு சம்பாதிக்கிற அப்படிப்பட்ட மக்கள். அவங்க எல்லாம் சேரும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பண வசதி படைச்சவங்க கூட கொஞ்சம் யோசிக்கிற காலகட்டத்துல அன்றாடம்
சம்பாரிச்சு குடும்பம் நடத்தக்கூட அவங்க நம்ம இதுல கலந்தே தீரணும்னு ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. நாம அம்மா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணோம். அதாவது போஸ்ட்மேன் வேலைதான் பார்த்தோம். அம்மா சொன்ன விஷயங்களை ஒரு கருத்து பரிமாற்றத்தை அவங்களுக்கு நம்ம சொன்னோம். ஆனா அந்த கருத்து பரிமாற்றத்தை ரொம்ப கருத்தா அதை கேட்டு அவங்க அதை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சதுனாலதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து பாதிப்பு. அதுக்கு சில பேர் அந்த பொறுப்பாளர்கிட்ட, அந்த உள்கணிமன்ற தலைவர் ஆறுமுகம்னு பேர், இன்னைக்கு நான் அவரை மனதார பாராட்டுவேன். காரணம் என்னன்னா, சில பேருக்கு முடியாதவங்களுக்கு கூட சரி சக்தி பாத்துக்கலாம் வாங்கடிங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் அந்த பணம் குறைஞ்சா கூட இவரே கொடுத்து அதை பண்ண வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அது ஒரு கல்யாண மண்டபத்துல ஏற்பாடு பண்றோம். அந்த ஊர்ல மயிலாடுதுறையில ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம், அவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம், கார் பார்க்கிங் ஏரியா அவ்வளவு பெருசு. அந்த மண்டபத்தை போய் நம்ம வாடகைக்கு இதுக்கு எடுத்து பண்ணணும்னா பெரிய செலவாகும். இருந்தாலும் போய் கேட்போன்னு அதனுடைய செக்ரட்டரி போய் பார்த்து, அவரு நம்ம தொண்டர், அவர்கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி அம்மா வராங்க, பாத பூஜை பண்ணணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால மண்டபத்தை அன்னைக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை, அம்மாவே நேரடியா வந்து பாத பூஜை ஏத்துக்கிறாங்க இங்கேன்னு சொன்னா அது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அவர் சொன்ன வார்த்தை, அந்த மண்டபத்தோட செக்ரட்டரியா, அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க, ஏபிசி கல்லூரின்னு பேரு. அந்த கல்லூரி அதோட செக்ரட்டரியா இருந்தவர் தான் அந்த மண்டபத்தையே நடத்துறாங்க. அவங்க எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்க, நான் நல்லா பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு உடனே அந்த பந்தல்காரர் ஒருத்தன் முத நாள் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவன் பந்தல் பிரிக்கிறதுக்காக வர்றான். அவனை கூப்பிட்டாரு, எப்ப வெயிட் பண்ண, பந்தலை பிரிக்காது, மேல்மருவத்தூர்ல இருந்து அம்மா வர்றாங்க, அடிகளார் அம்மா வர்றாங்க, பாத பூஜை ஏத்துக்கிறாங்க. ஆகவே பக்தர்கள்லாம் வரும் பொழுது நிழல் இருக்கணும், ஆகவே நீ அப்புறமா பிரிச்சுக்கலாம், நீ உனக்கு வேலை இருந்தா கூட மற்ற இடத்துல உள்ள பொருளை வச்சு பண்ணிக்க, இதை பிரிக்காதேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அது லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து போடப்பட்ட பந்தல், நம்மளால அது முடியாது அந்த நேரத்துல. ஆனா அவரே மனசு அதை சொல்லி அந்த பந்தலை நிறுத்தி வச்சுட்டாரு. வெளியில பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சரியம்னா, இவர் எப்படா பண்றாரு, இந்த பந்தலுக்கே பல லட்சம் ஆகுமே, இவர் எப்படா பண்றாருன்னு. நாம எதுவுமே செய்யல, அவராவே நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா பிரிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு அம்மா வந்துட்டாங்க. ஒரே கூட்டம், அதாவது செங்கடலே திரண்டு வந்த மாதிரி செவ்வாடை கூட்டம், மண்டபம் முழுவதும் நிறைஞ்சு போச்சு. எள்ளு போட்டா எள்ளு இருக்க முடியாது, ஊசி முனையோட அளவு கூட இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் ஃபுல்லா நிரம்பிட்டாங்க. எல்லாம் பாமர மக்கள்ங்கிறதுனால அவங்க அந்த இட நெரிசல ஒரு விஷயமாவே கருதல. கொஞ்சம் வசதி படிச்சவங்க எல்லாம் தனித்தனி இண்டிவிஜுவல் சேர் வேணும், தனிப்பட்ட முறையில் சேர் வேணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இவங்க அதெல்லாம் நினைக்காம அந்த கூட்டம் வந்துச்சு. அப்பதான் ஸ்டேஜுக்கு கீழே நானும் என்னோட துணைவியாரும் நிக்கிறோம். அம்மா ஸ்டேஜ்ல மேல உட்காந்துருக்காங்க. அப்படி திரும்பி என்னை பார்த்தாங்க. எங்களுக்கு அம்மா பார்த்ததுல அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நாங்க நினைச்சோம் அந்த முக பாவனை வச்சு. அப்ப சக்தி வீரராகவன்னு அம்மாவுடைய இது பக்கத்திலேயே இருப்பார் இல்லையா, அவரை அம்மா கூப்பிட்டு அவங்கள வர சொல்லிங்க அப்படின்னு. அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் கூப்பிடுறாரு மேல. இல்ல சக்தி, நாங்க இங்கே நினைக்கிறோம், கீழே நினைக்கிறோம், நாங்க மேல ஸ்டேஜுக்கு வரல, இது ஒரு ஆனந்தமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அம்மாவே மேல கூப்பிடுது, உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல போனோம், அம்மா நிக்க சொன்னாங்க மேடையில, அங்கே நின்றோம். அந்த வாய்ப்பு அம்மா அப்ப சொல்றாங்க, நான் சொன்னேன் ஏழை மக்கள், எளிய மக்கள், பாட்டாளி மக்கள்லாம், உழைக்கின்ற மக்கள்லாம் கூப்பிடுன்னு நான் உனக்கு சொன்னேன், ஆனா நீ அதை அப்படியே செஞ்சுட்டேன்னு. நான் ஒண்ணும் செய்யலமா, இங்க இருக்கிற அந்த மன்ற தலைவர்கள் தான், அந்த பொறுப்பாளர்கள் தான் அதை பொறுப்பேற்று கரெக்டா செஞ்சாங்க. நான் போய் உங்களை பத்தி ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் நான் பண்ணேன். ஆனா அந்த மன்ற பொறுப்பாளர்கள் அதை முறையா ஏத்துக்கிட்டு அதை செஞ்சாங்க. அதனாலதான்மா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அப்ப அப்படி தலையாட்டினாங்க. அப்ப அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு அம்மாவுடைய முகத்துல தெரிஞ்சிச்சு. பாத பூஜை நடந்துச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம். அப்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுனாலதான் மேல கூப்பிட்டு நின்னுங்கன்னு சொல்லி நடந்த ஒரு விஷயம் அந்த ஜோதியில்.
இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் அம்மா அதுவே இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்காக செய்த ஒரு நிகழ்ச்சி. அந்த பாமர மக்கள் அன்னைக்கு வந்த அந்த மக்கள்ல இப்ப 1000 பேர் வந்தாங்கன்னா அதுல இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அங்கே சேர்ந்து இருமுடி கட்டி வர்றாங்க. அப்ப அந்த ஈர்ப்பு, அம்மா கொடுத்த ஈர்ப்பு, நம்ம ஒரு கருவி மட்டும்தான். அம்மா அந்த ஈர்ப்பை கொடுத்து அவங்கள வரவழைக்கிறதுக்கு நம்மள ஒரு கருவியா பயன்படுத்துச்சு. அந்த கருவியா பயன்படுறதுக்கே நமக்கு பல ஜென்மங்கள் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்படி அம்மா அந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்காக இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சு தானே இருந்து அவங்களை எல்லாம் ஒரு ஈர்ப்பாக்கி 1000 பல ஆயிரமாக்கி அதுக்கப்புறம் மயிலாடுதுறையிலிருந்து இருமுடி கட்டி 2 ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரே நேரத்தில் 2 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டோம். அந்த அளவுக்கு அங்க எழுச்சியையும் அந்த மக்களுடைய மனசுல மகிழ்ச்சியும் அம்மா கொடுத்தாங்க. இதெல்லாம் அம்மா அந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்காக நம்மள ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி கொடுத்து தொண்டர்கள் மனசுல ஒரு உற்சாகத்தை கொடுத்து மகிழ்வு கொடுத்து செஞ்ச ஒரு நிகழ்வு. இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு அதுக்கு விளக்க சொல்லி இருக்கிறேன். அடுத்து பங்காரு அம்மா ஆதிபராசக்தியோட அவதாரம் என்பதை இந்த காலத்து சங்கதியர்களுக்கு எப்படி உணர்த்துவது மற்றும் ஒரே குரு ஒரே தெய்வம் என்பதை இக்காலகட்டத்தில் உள்ள பக்தர்களுக்கு எப்படி விதைப்பது ஐயா? அந்த விஷயம் ஆதிபராசக்தி தான் பங்காரம்மா அப்படிங்கிறத இவங்க எடுத்த டிசிஷன் இல்ல, குரு பகவான் எடுத்த டிசிஷன் இல்ல. பராசக்தி இந்த உலகத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்துல அம்மாவை பயன்படுத்தி அவதாரமாக்கி அது மகிழ்ந்துச்சு. எதுக்காக? இந்த ஒரு ஜீவனால மட்டும்தான் மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம அவதாரமா ஏற்படுத்தி இந்த உலகத்துல விட்டோம்னா உலகத்தை செவ்வாழை கூட்டமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். அந்த அத்தனை கருத்துக்களையும் எளிமையாக மக்களுக்கு கொடுத்து வாய்ப்புகளையும் எளிமையாக்கி மக்கள்கிட்ட கொடுத்து அதை ஈர்க்க முடியும் அப்படின்னு ஆதிபராசக்தி அம்மா நினைச்சதுனாலதான் குரு அம்மா அவதாரமா மாறினாங்க. ஏன்னா ஒரு தாய் நினைச்சாதான் ஒரு குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். தன்னுடைய குழந்தைய அவதாரமாக்கிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பராசக்தியே செய்தது. அது இதை நம்ம உணர்த்துறதுக்கு ஒன்னும் செய்ய தேவையில்லை. நம்முடைய தாய் தந்தையர் இப்ப நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, என்ன ஒரு வாய்ப்புன்னா இந்த வயசுலயே அம்மாவை பத்தி படிச்சு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அதுல கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தை உண்டு பண்ணிருக்காங்கல்ல, அந்த தாய் தந்தையருக்கு நன்றி. அந்த வாய்ப்பை யார் கொடுத்தா? அம்மா அப்பாவோட செயல்பாடு. அந்த செயல்பாடுதான் உங்களை இப்ப இந்த கேள்வி கேட்டு இந்த கேள்வியின் மூலம் உங்களுக்கு மட்டும் விளக்கம் அல்ல, பல ஆயிரம் பேர் பல கோடி பேர் இன்று இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த செய்தி போகுது. அப்ப இப்படி கேட்க வச்சதுக்காக உங்க தாய் தந்தையருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்துக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம். உங்க மாதிரி ஒரு இளம் சிறார்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு படுக்க வச்சு இப்படி ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்க வச்சு அதை புரிய வச்சிருக்காங்கல்ல, இதுதான். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தாய் தந்தையர்கள் உங்களை எப்படி வழிநடத்தி இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆள்படுத்தினாங்களோ அது போல மருவத்தூர் மண்ணை மிதிக்க மிதிக்க தானாகவே அந்த ஈர்ப்பு, அந்த உணர்வு, அந்த ஆசை தானாகவே அவங்களுக்கு வரும். ஒரு காலகட்டம் வரையும் தாய் தந்தையர் உங்களை வழிநடத்துவாங்க. அடுத்து கொஞ்ச காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க முன்னோடியா போவீங்க. அதுதான் ஒரு இயற்கையின் விதி, அம்மா ஏற்படுத்தி கொடுத்த அந்த விதி. அதாவது தாய் தந்தையர் மூலம் பாடம் கற்பிச்சு, நம்ம டீச்சர் மூலம் பாடம் கற்பிச்சு, அந்த டீச்சருக்கே
கிளாஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு நாம எப்ப முன்னேறோமோ அதுதான் வெற்றி. டீச்சர் ஈஸியா பாஸ் பண்ணிடுவாரு, குழந்தை எத்தனை பாஸ் பண்ணுச்சு அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்படி உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்து எப்படி பண்ணாங்களோ அது போல வருகின்ற காலங்களில தாய் தந்தையர் எல்லாம் இது மாதிரி ஆதிபராசக்தி கோயில்ல போய் ஆதிபராசக்தியை நினைச்சு நம்ம மனதார மனப்பூர்வமாக மானசீகமாக வேண்டி தொண்டு செய்கின்ற பொழுது உங்களுக்கு பல நன்மைகளும் படிப்பு வாய்ப்பும் வாழ்க்கையில உயர்வும் எல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறத தாய் தந்தையர் உறுதிப்படுத்திட்டாலே அதன் பிறகு நாம இந்த வந்து மண்ணை மிதிக்க 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 அம்மா அதை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்குவாங்க. நீ இதுவரைக்கும் நீ முயற்சி பண்ணது வரைக்கும் சரி, இனிமே இந்த வாய்ப்பை நானே அந்த குழந்தைகளுக்கு ஊட்டிடுறேன். இது வரைக்கும் தாய் தந்தையர் ஊட்டினாங்க, இதை இனிமே நான் பாத்துக்கிறேன்னு அம்மாவே நேரடியாக பல சந்தர்ப்பங்களில் கனவாக நினைவாக எல்லா ரூபத்திலையும் உங்களுக்கு வந்து உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை அம்மா ஏற்படுத்தி தரும். அதுக்கு நம்ம பெருசா மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டம் வந்துருச்சு. இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடிய உங்களை மாதிரி இளம் சிறார்களை உருவாக்கி கொடுத்துருச்சு அம்மா. அதனால இனிமே அந்த விஷயத்த ஈஸியா நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணு, மன்றத்துக்கு போய் அந்த மன்ற வழிபாட்டுல கலந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க. இப்ப நான் என்ன பேசணும்னோ அதை மனசுல வாங்கிக்கீங்க, அதை கொண்டு போய் அந்த மன்றத்துல போய் கொட்டுங்க. வேண்டியவங்க எடுத்துக்கிட்டோம், வேண்டாதவங்க விட்டுட்டோம். அந்த வேண்டியவங்க எடுத்துக்கிட்டாலே அந்த மன்றம் வளர்ந்துரும், அந்த மன்றம் முடிச்சு உண்டாகும். ஆக பிஞ்சு குழந்தை சின்ன குழந்தை இப்படி இந்த மன்றத்துல பேசுதே நினைச்சு பெரியவங்களே ஆச்சரியப்படுகின்ற நிலை உருவாகும். அப்படிப்பட்ட நிலை உருவாகும் பொழுது ஈர்ப்பு அம்மாவை வந்து எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டீங்களா, அதுக்கு இதுதான் வாய்ப்பு. மன்றத்துக்கு போங்க, இந்த விஷயம் எல்லாம் எடுத்து பேசுங்க, அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். அடுத்து ரொம்ப சிறப்பா விளக்கணும் ஐயா. நினைக்கிறேன் நீங்க டெவலப் பண்ணீங்க, நீங்க சிறந்த அறிவாளிகள், நீங்க அதுல எங்களுக்கு மாற்ற கருத்து இல்லை. அறிவாளியா இருக்கிறதோடு தான் இந்த சபையில இவ்வளவு பேருக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேர் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப துணிச்சலா அந்த கேள்வி கேட்டு எல்லாருக்கும் அது பயன்படுற மாதிரி செய்யறீங்கல்ல, அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அம்மாவின் தொண்டை நாம் எப்படி செய்ய வேண்டும்? தொண்டை முழு ஈடுபாட்டுடன் செய்யும் போது பங்கார அம்மாவின் அருளாசி தங்களுக்கு கிடைக்கும். எப்ப முழு ஈடுபாடு அப்படின்னு நீ கேட்டுட்டியோ, முழு ஈடுபாடுன்னா ஒரு விஷயத்த லயிச்சு அதோட ஒன்னா கலந்து, அதாவது நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க நம்ம செய்யணும், கடமைக்கு செய்யறது இல்ல, அது கடமையா நினைச்சு நம்ம மனப்பூர்வமா செய்கின்ற பொழுது அருளாசி என்ன அற்புத காட்சிகளே கிடைக்கும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இதுவே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணமே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 1998ஆம் ஆண்டு நானும் என்னுடைய துணைவியாரும் இருமுடி போட்டு வைப்பதற்காக ஒரு கிராமத்துக்கு போறோம். எங்கிட்ட என்ன ஒரு பழக்கம்னா, ஒரு தொண்டுக்குன்னு போயிட்டோம்னா சாப்பாடை மறந்துடுவோம், இரவு பகலை மறந்துடுவோம், வெயில் மழையை மறந்துடுவோம், மழை அடிச்சு கொட்டினாலும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆயிரும். இத்தனை கார்ல கூட இல்ல, பைக்ல தான். அடுத்து 90 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு அந்த இடத்த அடைஞ்சிருவோம். அப்ப அதுல நம்ம லயிச்சிடும், அதோடு ஒன்றிடுறோம். அதை நம்ம நல்லா செய்யணும், அந்த சக்திகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மனப்பூர்வமா மானசீகமா அந்த தொண்டை நம்ம செய்வோம். நம்ம அதை கேட்ட கேள்வி மனப்பூர்வமா செஞ்சா கிடைக்குமான்னு, நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா இல்லை, சத்தியமா கிடைக்கும். எப்படி வாய்ப்புன்னா, அந்த இருமுடி போட்டு வைக்கிறதுக்காக போறோம். அந்த கிராமத்து பேரு சின்னங்குடி, அது ஒரு மீனவ கிராமம். ஆனா மக்கள் எழுச்சியான மக்கள். அப்ப நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு இருமுடி போட்டு வைக்கிறதுக்காக நான் போகும்போது எப்பவுமே ஒரு 6-7 பேராசிரியர்கள் கூட வந்துருவாங்க. இப்ப ஆலயத்துல வந்து இந்த உணவு பணியில இருக்கிறாரு டாக்டர் கணேசன். அவர் வந்து பூம்புகார் கல்லூரியினுடைய
பிரின்சிபல். அதே கல்லூரியில வேலை பார்க்கிற சக்தி சோமசுந்தரம், அவர் பேச்செல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, பல யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. ஆலய புலவர், நல்ல பேச்சாளர். அவரு அந்த பூம்புகார் கல்லூரியை சேர்ந்தவர். இன்னொருத்தர் சக்தி வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன், அவரு ஏவிசி கல்லூரியுடைய பேராசிரியர். இது மாதிரி ஒரு பேராசிரியர் செட் எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு ஏஜ் குரூப். எங்கிட்ட என்ன ஒன்று பழக்கம்னா, ஒரு மெசேஜ் தகவல் கொடுத்துட்டா போறோம். இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு நம்ம இப்படி இருமுடி போட்டு வைக்கிறோம், அதனால நீங்கள் வந்துருங்க. அங்க வந்து இருமுடி போட்டுட்டு இருக்கும் போது அம்மாவுடைய பிரச்சார பணியை, அம்மாவுடைய அற்புதங்களை, அம்மா யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற பேர்ல அவங்கள நம்ம கூட்டுருவோம். அப்படி கூப்பிட்டு வந்ததுல இவங்க கூட வந்துட்டாங்க. அதே மாதிரி சக்தி கணேசன் ஒரு ஆயில் மில்காரர், அவரு இப்ப மேல்மருவத்தூர்ல இருக்கார். சக்தி சுகுமாரன், அவரு குணசேகரன் ஒருத்தர் பிரஸ்காரர், அவரு கேஜி பிள்ளைன்னு ஒருத்தர், அவரு சுவர்ணச்சந்திரன் ஒருத்தர். இவங்க எல்லாமே நம்ம தகவல் சொல்லிட்டா உடனே கூட வந்துருவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி சக்தி நடராஜன் சொல்லிட்டு, அது மாதிரி இன்னும் பல பேர் அதுல கூப்பிட்டா உடனே வரக்கூடியவங்க. அவங்களுக்கு எல்லாரும் தகவல் சொல்லி ஒரு பெரும் படையோட இருப்பாங்க. அதே மாதிரி சக்தி சேதுராமன் சொல்லிட்டு, அவரு மாவட்ட உபதலைவர். அவர் எல்லாருமே நாங்க போறோம். காலையிலேயே போயிட்டோம். இருபடி ஆர்வமாவது கூப்பிட்டாங்க, அதனால நாங்க போயிட்டோம். அவங்க சொன்ன கணக்கு ஒரு 200 இருபடி இருக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்க என்ன கணக்கு பண்றோம், 200 இருபடியை போச்சுட்டு ஒரு மீட்டிங் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லி போறோம். ஒரு பக்கம் அந்த இருபடிக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை ஒரு குரூப் பாக்குறோம். இன்னொரு குரூப் அம்மாவை பத்திய அற்புதங்கள், அம்மா காட்டிய சித்தார்கள், இதை பத்தி எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அது ஒருத்தர். இப்ப நான் பேசுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேராசிரியர் சோமசுந்தரம் பேசுவாரு, அப்புறம் டாக்டர் கணேசன் பேசுவாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாத்தி 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 பேச பேச கூட்டம் நாங்க எதிர்பார்த்ததை விட, அவங்க எதிர்பார்த்த விட கூட்டம் அதிகமாயிடுச்சு. வந்துகிட்டே இருக்கு. 200 நினைச்சாங்க, 200 தாண்டிடுச்சு. அடுத்து 250 நோக்கி போயிட்டு இருக்கு. புது புதுசா உடனே பார்த்து இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் எடுத்து சொல்ல 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 அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஆர்வம் ஏற்பட்டு உடனே போய் இருமுடிக்கான அந்த செவ்வாடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு புதுசு புதுசா மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி டைம் போயிட்டே இருக்கு, மாலை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆக புதுசு புதுசா சேர சேர எங்களுக்கு ஒரு பேரானந்தம். ஆஹா, நம்ம நினைச்சது 200 பேர் தான் அவங்க சொன்னாங்க, ஆனா இப்ப ஒரு 250 பேருக்கு மேல வந்துரும் போல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் எங்க மனசுக்குள்ள. இவ்வளவு பேர் நம்ம மாலை போட்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நமக்கு அம்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த வாய்ப்பை அதை பயன்படுத்தி இப்போ சொல்லிட்டே இருக்கிறோம், போட்டுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கூட்டம். 200 அவங்க எதிர்பார்த்தது, அப்படியே இன்னொரு பங்கு 400 இருபடி அது போட்டு அதையும் தாண்டி போயிட்டு. அப்ப நேரம் பார்த்தா மணி 8 மணி ஆச்சு. என்னோட கூட வந்த சில கல்லூரி பேராசிரியர்கள்லாம், சரி இதுக்கு மேல நாங்க இருக்க முடியாது, நாங்க புறப்படுறோம், அதனால நீங்க இருந்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அப்படி கிளம்பினாங்க. அவங்க என்ன விட கொஞ்சம் தூரமா போகக்கூடியவங்க, போக வேண்டியவங்க. நானும் சொல்லிட்டு போங்க, நான் தான் ஒரு கிட்டத்தட்ட முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோம் போங்க நீங்கன்ட்டு ஒவ்வொருத்தரா அனுப்பியாச்சு. கடைசியா மிஞ்சினது யாருன்னா நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில பார்த்தா மணி 10:30 ஆயிடுச்சு. அவங்க இன்னும் கொஞ்சம் மாலை போடுவாங்க போல இருந்துச்சு. சீக்கிரம் வாங்கன்னு எல்லாரையும் கொடுத்து மிச்சவங்களை யாரையும் விட்டுட்டு வரல. எல்லாருக்கும் மாலையை போட்டு வச்சுட்டு முடிச்சுட்டு அந்த ஊரை விட்டு புறப்படுறோம். அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு சின்ன ஒரு சந்திப்பான ஒரு சாலை, அந்த சாலையை கடந்து ஒரு மன்றம் இருக்கு. அந்த மன்றத்துல கிராஸ் பண்ணி போறப்ப எங்களை கேட்காமையே அவங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சக்தி வட்டத்தலைவர் வர்றாரு, ஒரு மீட்டிங் நம்ம ஏற்படுத்தினா சக்தி மாலை இருந்து கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வந்து அந்த ஊர்ல நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றதுக்காக இறங்குறோம். சக்தி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதை பேசிட்டு போயிருக்கோங்கிறாங்க. சரி, அம்மாவுடைய பணி 10:30 மணிக்கு மேலேயும் தொடருது அப்படின்ட்டு அங்க இறங்கி அந்த மீட்டிங்கை பேச ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க ஆர்வமா கேட்கறத வச்சு எனக்கு டைம் போறது எப்படி இப்ப தெரியலையோ, அப்படியே அந்த மக்கள் அங்க வந்து அதை கேட்கும் பொழுது எனக்கு அப்ப டைம் போறது தெரியல. 11:30 மணி ஆயிடுச்சு.
10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 மணி ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு பேசிட்டு இருக்கிறோம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கரெக்டா மணி 11:45 12 போகும். அதை பேசி முடிச்சுட்டு எல்லாருக்கும் விடைபெறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றோம். அப்போ ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவை நாங்க அந்த ஊர்ல அதுக்கு முன்னாடி அந்த மன்றத்துல நாங்க பார்த்தது இல்லை, பேசினது இல்லை. அந்த அம்மா வருது, நான் ஏறி பைக்கை உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்றேன், ஒய்ஃபு பின்னாடி ஏறி உட்காடுறாங்க. அந்த அம்மா முன்னாடி தப்புல வருது, சக்தி அகால நேரம் ஆயிடுச்சு, மணி 12 போகுது, அதனால இந்த எலுமிச்சை பழத்தை பாக்கெட்ல போட்டுருக்கேன், ஒரு வேப்பலை குத்து நான் உங்க வண்டிக்கு முன்னாடி சொருவிட்டேன், அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமா போங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஊக்கம் கொடுக்குது. சரின்னு அதை வணங்கி நான் எலுமிச்சை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். அதுவே வண்டிக்கு முன்னாடி அந்த வேப்பலை சொருவிருச்சு, வண்டி புறப்பட்டுச்சு. அப்படி வரும் பொழுது அந்த 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 ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி வரும் பொழுது 7 பனை மரம் வரிசையா நிற்கும். அந்த இடத்துல போகும்போது ஒரு ரைட் டேர்ன் கொடுக்கணும், ஒரு எல் பெண்ட் மாதிரி, ஊட்டி பெண்ட் மாதிரி. அந்த இடத்துல திரும்புறோம். இந்த வரிசையா அந்த 7 பனைமரமும் தெரியுது. இந்த 7 பனைமரம் தாண்டி முடிச்ச உடனே ஒரு சின்ன பஸ் ஷெல்டர், பஸ் ஏறுவதற்காக அந்த கிராமத்து மக்கள் வந்து நிக்கக்கூடிய ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லணும், அந்த பயணிகள் தங்குகிற நிக்கிற இடம், அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல நாங்க 12 மணிக்கு கிளம்பி அப்படி வரும் பொழுது இரவு 12 மணிக்கு ஒரு சின்ன குழந்தை, உங்களை விட இன்னும் கொஞ்சம் சின்ன குழந்தை, செக்கச்சவேர்னு இருக்கு அப்படியே, அந்த மாதிரி ஒரு குழந்தை, அவ்வளவு அழகு, அவ்வளவு பொலிவு, அவ்வளவு அந்த மாதிரி அந்த குழந்தை தெரியுது. கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேல நகை போட்டிருக்கு, கல்லு வச்ச நகையா. அது அந்த இருட்டுல நான் வந்து டிம்பரைட் காமிக்கும் போது அந்த அந்த நகைகள் வந்து அப்படியே ஜொலிக்குது. எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, இது யாரு? இந்த நேரத்துல 12 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல நம்ம இருமுடி போட்டு வச்சுட்டு வர்றோம். இந்த நேரத்துல இந்த குழந்தை இருக்குது, இது என்ன? நம்மளை பயமுறுத்த போகுதா? நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு புரியல. நான் டிம்பரைட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஒய்ஃபுக்கு அதுக்கு இது தெரியுதா இல்லையான்னு தெரியல, நாம சொல்லி அதை பயமுறுத்த வேண்டாம்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன் ஒய்ஃப் அதை முன்னாடியே பார்த்துட்டாங்க, இவர் வண்டி ஓட்டுறாரு, இந்த நேரத்துல நம்ம சொன்னோம்னா இவர் வண்டி ஓட்டுறதுல பதறிட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு அதுவும் சொல்லல என்கிட்ட, என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லல. இப்படி மாறி மாறி எங்களுக்குள்ள அதுக்கு தெரிய வேண்டாம், நான் நினைச்சு எனக்கு தெரிய வேண்டாம், ஒய்ஃப் நினைச்சு இப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறோம். அடுத்து அந்த குழந்தை நிக்கிற இடத்துல ஒரு எல்பெட், அங்க ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்லோ பண்ணி போனாதான் திரும்ப முடியும், அப்படி திரும்பக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அப்படி ஸ்லோ பண்ணி திரும்பும் போது கூட நான் டிம்பரைட் கொடுத்து பாக்குறேன், எந்த மாற்றமும் தெரியல. அந்த குழந்தை எங்களை பயமுறுத்துறதுக்கு பதிலா சிரிக்குது, வேற எந்த செய்கையும் காட்டல, எங்களை பார்த்து முகமலர்ச்சியோட சிரிக்குது. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தெய்வீகமான குழந்தை. சரின்னு போயிட்டு அந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடை குறைச்சு 20 வந்து திருப்பிட்டேன். திருப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பிட்டக்கு, நீ ஏதாவது பாத்தியான்னு. ஆமா நான் பார்த்தேன், ஒரு குழந்தை இவ்வளவு உடம்பு பூரா நகையை போட்டுட்டு அங்க நிக்குது, இரவு 12 மணிக்கு நிக்குது, என்ன ஏதுன்னு நான் மனசுக்குள்ள குழப்பம். உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஏதாவது வண்டி ஓட்டுறதுல பிரச்சனை ஆயிடுமா உங்கள்கிட்ட சொல்லல, நான் பார்த்துட்டேன், உன்னோட்ட சொன்னா நீ பயந்துருவாங்க, நான் சொல்லலன்ட்டு இப்படி சொல்லி முடிச்சுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிருப்போம், 1/2 கிலோமீட்டர் தாண்டி போறோம். நாங்க காலையில இங்க இருந்து இருமுடி போட்டு வைக்கிறதுக்காக போகும் பொழுது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி தார் ரோட்ல இருந்து பள்ளத்துல இறங்கி நின்று அந்த டிரைவர் ஸ்பாட் அவுட் ஆன இடம் அது. அந்த கார் இங்க கிடக்குது, கிளாஸ் எல்லாம் இல்ல, அந்த மாதிரி பயங்கரமா அடிபட்டு அது கிடந்த காரை நாங்க பாத்துக்கிட்டு போறோம். இந்த நியூஸும் நாங்க கேட்டுட்டு போறோம். திருப்பி நாங்க வரும் பொழுது இந்த அம்மா குழந்தைய காட்சி கொடுத்த அந்த இடத்த தாண்டி நாங்க வரும் பொழுது அந்த கார், ஆள் இல்லாத அந்த கார், முன்னாடி கண்ணாடி இல்லாத அந்த கார், 2 அந்த ஹெட்லைட் இல்லாத அந்த காரு பள்ளத்திலிருந்து மேலே ஏறி வருது. யாருமே இல்லாத அந்த காரு எங்களை நோக்கி மேல நோக்கி வருது.
அப்பதான் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்ப கூட நான் டிம்பரேட் போட்டு பாக்குறேன், கொஞ்சம் துணிச்சல். அப்ப கொஞ்சம் இளமையான வயசா இருந்ததுனால ஒரு பெரிய துணி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு ஆள் இல்லாத ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல டிரைவர் செத்து போன ஒரு காரு, அந்த காரு மண்ணுல இருந்து இறங்கி மேல வந்துச்சுன்னா பயம் வராம என்ன செய்யும்? எங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துச்சு. நான் வீட்டுல சொல்லிட்டேன், இந்த பாரு அந்த ஆக்சிடென்ட் ஆன காரு, லைட்டே இல்லாத காரு, கண்ணாடியே இல்லாத காரு மேல வந்துகிட்டு இருக்கு, நான் ஸ்பீட ரைஸ் பண்ணி போயிடுறேன், நீ இருக்கமா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இந்த டேர்னிங் வந்து 20 குறைச்சனா 30, 40, 50, 60, 80 கொடுத்துட்டேன். அந்த கார் மேல வர்றதுக்கும் என்னுடைய வண்டி கிராஸ் பண்றதுக்கும் ஒரு செகண்ட் தான், கிராஸ் பண்ணியாச்சு. ஒரு செகண்ட் தாமதமா நான் வந்து ஸ்லோவா விட்டுருந்தேன்னா எங்க மேல அது மோதி இருக்கும். அது அது பேயோ பிசாசோன்னு அப்புறம் கதைகள் தான் வந்திருக்கும் பேப்பர்ல. இந்த மாதிரி மாலை போட்டு வச்சு போன ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு பேப்பர்ல தான் வர முடியும். அத ஒரு செகண்ட்ல நாங்க அதை கிராஸ் பண்ணி பக்கத்து ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து அந்த ஊர்ல மன்ற தலைவியம்மா சரோஜா அம்மான்னு பேர், அவங்க செம்மனார் கோயில் அந்த ஊர் பேர். அந்த இடத்துல போய் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கும். அந்த அம்மா விடையாடுறாங்க, என்ன சக்தி மணி 12 இப்ப இத்தனை மணிக்கு வரைக்குமா மாலை போட்டீங்கன்னா? அப்ப ரொம்ப இடிச்சா இருந்துச்சு, மக்கள்லாம் ஆர்வமா இருந்தாங்க, ஆகாம நாங்க மாலை போட்டு வச்சிருக்கிறோம், அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது, ஏன் உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருக்கு, என்ன விஷயம்னாங்க. இல்ல அந்த இடத்துல என்ன சொல்லி ஆரம்பிச்சேன், ஒண்ணு பேச வேண்டாம் இருங்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள போய் அந்த உரமோர் இருக்குல்ல, மோர்ல இரும்ப காய்ச்சி அதுல நினைச்சிட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. அது பயந்தவங்களுக்கு ஒரு பரிகாரம். எங்காவது ஒரு பார்க்க கூடாத பார்த்து பயந்து இருந்தாங்கன்னா, பிசாசெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி யாராவது பயந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிகாரமா அதை கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து கொடுத்து எங்களை கொடுக்க சொல்லிட்டு இங்கேயே படுக்க காலைல போகலான்னாங்க. இல்லம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நீங்க தான் பரிகாரம் வேற கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான், இனிமே ஒண்ணும் இல்லை, எங்க பார்த்தாலும் வீடுகள் இருக்கு, நாங்க போயிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நேரா வீட்டுக்கு போறதுக்காக வர்றோம். அப்போ ஒரு போலீஸ்காரங்க இடையில எங்களை மறிச்சு, ஏன் சக்தி மணி 12 ஆகுது, எங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க, எங்க போயிட்டு வர்றீங்கன்னு. உடனே 20 போட்டு போய்க்கிறதுக்காக போனோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் அப்படி போயிட்டு இருக்கோம். நான் எதுக்காக கேட்கிறேன்னா, இந்த பாதை மோசமான பாதையாச்சே, அங்க ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கார் வேற கிடக்குது, அந்த இடத்த கடந்து வர்ற ரொம்ப சில பேரு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா உயிர் பழைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட இடம். அதை தாண்டி வந்திருக்கீங்கிறதுக்காக தான் கேட்டேன். அங்கேருந்தானே அவருக்கு சம்பளங்களுக்கு பின்னாடி வந்து ஆக்கூர்ல இருந்து வரோம்னு சொன்னோம், அப்ப அந்த இடத்த தாண்டி தான் வந்திருப்பீங்கன்னு போலீஸ்காரர் வேற அது சொல்றாரு. அந்த இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல யாருமே உயிர் பழிச்சது இல்லைங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. நான் இதை கேட்டவாங்க சக்தி, இல்ல எல்லாம் அம்மா இருக்காங்கிற தைரியம் தானே, அப்புறம் போங்க, அதான் அம்மா இருக்காங்க அந்த தைரியத்துல நீங்க போறீங்க, அதை நினைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. நேரா வீட்டுக்கு வந்தோம், நிம்மதியா படுத்து தூக்கணும். மறுநாள் காலையில ப்ரொஃபசர் சோமசுந்தரத்துக்கு போன் பண்றேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு. அவர் எப்படி என்னெல்லாம் நடந்துன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குழந்தை உருவத்துல வந்துச்சு, அது ஒரு தெய்வீக குழந்தையா தெரிஞ்சு பாக்குறதுக்கு உடம்பு முழுக்க நகை போட்டு இருந்துச்சுன்னு. எப்படி குழந்தையா தெரிஞ்சுன்னு அவர் கேட்கிறாரு. தெய்வீக குழந்தை, உங்க வாயில இருந்தே சொல்லிட்டீங்க, தெய்வீக குழந்தை, அது வேற யாரும் இல்ல, அம்மாதான். அடுத்த நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ஆக்சிடென்ட் இறந்த ஒரு காரு முன்னாடி வந்துச்சுன்னீங்க. ஆக இந்த இடத்துல உனக்கு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு குழந்தை உருவத்துல வந்து அந்த நீங்க சொல்ற உங்க வாயாலே சொன்ன அந்த தெய்வீக குழந்தை அம்மா குழந்தையா வந்து காட்சி கொடுத்து அடுத்து நடக்கிற ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துச்சு அப்படிங்கிற வார்த்தைய சக்தி சோமந்தர் சொல்லும் பொழுதுதான் எனக்கு முழுமையா அந்த என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆக என்னம்மா கேட்டனே, மனப்பூர்வமா தொண்டு செஞ்சா அம்மாவுடைய இது கிடைக்குமா, அருள் கிடைக்குமா? அருள் என்ன, காட்சியே கிடைச்சது, உயிருக்கு பாதுகாப்பே கிடைச்சது, அமைதி கிடைச்சது, நிம்மதி கிடைச்சது. ஆக மனப்பூர்வமாக தொண்டு செய்தால் எல்லாம் கிடைக்கும் என்பது நீ கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் இதுதான். இந்த சம்பவம் தான் உதாரணம். இது மாதிரி பல சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கிறேன். அது எல்லாம் சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம பேச முடியாது. அதனால இந்த ஒரு உதாரணத்தை இன்னைக்கு சொல்லிட்டேன். அடுத்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இதை போல பல விஷயங்களை அம்மா காட்சி கொடுத்தது, அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த வாய்ப்பெல்லாம் அம்மா எங்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கு நன்றி கடனாகவும்
அத திருப்பி இந்த மாடு அசை போடுன்னு சொல்லுவாங்க. அவசரமா சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கும், ஓய்வு இருக்கும் போது பின்னாடி கொண்டு வந்து அதை அரைச்சி ஜீரணப்படுத்திக்கும். அது மாதிரி நீங்க அந்த வாய்ப்பை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னுடைய உள் மனதில இருந்து அதை வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல வச்சு நீங்களும் ஆனந்தப்பட்டிருப்பீங்க, நானும் சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்றி சக்தி, சிறப்பா சொன்னீங்க. தற்போது பங்கார அம்மாவின் இருப்பை தங்களால் எப்படி உணர முடிகிறதா? அத வந்து எங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நிச்சயமா நிச்சயமா. காற்றினுடைய அசைவிலும், இலைகளுடைய அசைவிலும், பறவைகளுடைய ஒலி சத்தத்திலும், வண்ணத்தீ பூச்சி போன்ற பறவைகள் நம்மை சுத்தி வரும்பொழுது அந்த பூச்சிகள் எல்லாம், வண்ணத்து பூச்சி எல்லாம் நம்மை சுத்தி குரு பகவான் இருக்கின்ற அந்த இடத்திற்கு வரும் பொழுது, நானும் என்னோட துணைவியார் போறோம். துணைவியார் போய் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தொண்டு செய்யும் பொழுது, தொண்டு செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் நினைக்கும் போது அந்த வண்ணத்து பூச்சி விட மாட்டேங்குது, இவங்களை திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப நமக்கு அது புரியாம நம்ம இருந்தாலும் கூட அத இன்னொரு அம்மா கூப்பிட்டு சொல்லுது, நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, அம்மா குரு அம்மா உங்களை விடல, பராசக்தி உங்களை போக வேண்டாம் தொண்டு செய்யணும்னு சொல்லுது. அதனாலதான் அந்த பாருங்க இந்த வண்ணத்து பூச்சி உங்களே சுத்தி சுத்தி வருது. ஆக ஒரு பூச்சியினுடைய 5 அறிவு கொண்ட அந்த பூச்சியினுடைய நம்மை சுற்றி வருகின்ற அந்த நிகழ்ச்சியிலும், வேப்பமர அசைவிலும், அடிக்கின்ற காற்றிலும், நம்முடைய கால் மேல்மருவத்தூர் மண்ணிலே குரு பகவான் பேரொழியாக விட்டிருக்கின்ற அந்த இடத்திலே படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அதிர்வான உணர்ச்சியுமே அதுக்கு உதாரணம். அம்மா இங்க குடிகொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இது சில சிக்னல்லாம் நமக்கு கிடைக்குது. அதுவே ஒரு பெரிய உதாரணம் நமக்கு. இதை மனப்பூர்வமா நம்ம உணர்ந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறோம். அது நானும் என்னுடைய துணிவியாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம். அதுதான் உங்கள்கிட்ட நாங்க பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஓம் சக்தி. நம்ம ஷெட்யூல் டைமை விட 4 மணி நேரம் ஆர்வ கோளாறுல தாண்டி போயிட்டோம். ஏன்னா நீங்க ஆர்வமா கேட்டதுனாலையும் அதை கவனமா கவனிக்கிறீங்க. இதை நீங்க மட்டும் கவனிக்கல, 1000 பேர், பல ஆயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை கேள்வி கேட்க வச்சது அம்மா, அதுக்கு பதில் சொல்ல வச்சது அம்மா, அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அம்மா. இப்படி ஒரு ஏற்பாட்டை சிறப்பா செஞ்சு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வச்சு அதுக்கு என்ன பதில் சொல்ல வச்சு அந்த விஷயம் வந்து இத்தனை பேருடைய இருக்கு, பல ஆயிரம் பேருக்கு போய் காதுகள்ல போய் சேர்ந்தது இல்ல, அது அம்மாவுடைய சித்தாடு. இதுவே ஒரு உதாரணம் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னா, இதுவே அம்மாவுடைய சித்தாடல் தான். நீங்க கேள்வி கேட்டதும் நான் பதில் சொன்னதும் அது இத்தனை ஆயிரம் பேருக்கு போய் சேர்ந்ததுமே ஒரு நிகழ்வு தான். மிக சிறப்பா உங்க ஆன்மீக அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. மிக நன்றி சக்தி. அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த கேள்வி கேட்டதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க கேள்வி கேட்டதுனாலதான் நான் அந்த பதிலை உங்களுக்கு சொன்னேன். அது மூலம் பல பேருக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய ஆர்வத்துக்கும் அந்த கேள்வி கேட்ட முறைக்கும் கேட்ட கேள்வியினுடைய பொருளுக்கும் இதுல பல விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம தொடருவோம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சக்தி. அடுத்த தலைமுறைக்கும் அம்மா மேல் பக்தியும் ஆன்மீக அறிவும் வளர அருமையான பல விஷயங்களை ஷேர் செஞ்சதுக்கு மிக்க நன்றி சக்தி. வரும் வாரங்களில் இதே போன்ற ஆன்மீக கலந்துரையாடலில் நிகழ்ச்சியை சந்திப்போம். பங்கார அம்மா கிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்தி பீடம் ஒளியில் வாழி கண்ணிரை மணியே ஆன
Thank you.